வணக்கம் மக்களே. வெல்கம் டு டிராவல் ஜோன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவுக்கு எப்படி டெம்பரவரி பெர்மிட் போடுறது டீ போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த 2025க்கு நம்ம ஆந்திரா கவர்மெண்ட்டில் அந்த வெப்சைட் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதை நம்ம எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க மக்களே. வழக்கம் போல் அதில் பாரோ டேக்ஸ்னு அடிங்க. அடித்தவொடனே இந்த செக் போஸ்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. நம்ம ஜியோ ஆப்பில் உனக்கத்தை பொக்க தள்ளி விட்டுருங்க. வர கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க, கடைசிக்கு வாங்க. வந்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த டேக்ஸ் பேமெண்ட்டுன்னு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே நம்ம இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்க செலக்ட் ஸ்டேட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆந்திர பிரதேசம்னு அதில் டைப் பண்ணுங்கள். இல்லாட்டி கீழேருந்து கிளிக் பண்ணிக்கிங்க. செகண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒன்று காட்டும் வெஹிக்கிள் டேக்ஸ் கலெக்ஷன் அதர் ஸ்டேட்டுன்னு. அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி கோ கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நல்லா கீழே ஸ்க்ரால் பண்ணி கடைசிக்கு வந்துடுங்க. கடைசின்னு வந்தீங்கன்னா இந்த டேக்ஸ் சர்வீஸ்ன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் அந்த செலக்ட் ஸ்டேட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஆந்திர பிரதேச கிளிக் பண்ணிக்கிங்க. கீழே இருக்கிற செலக்ட் சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். அதே அது மாதிரி வெஹிக்கிள் டேக்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். அதில் நம்ம வெஹிக்கிள் நம்பரும் மட்டும் டைப் பண்ணுங்கள். வெஹிக்கிள் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே கோ பண்ணுற பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி கோ கொடுத்துருங்க. சாரி, கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா கீழே ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்லாம் டிஃபால்ட்டாக தானாக வந்துடும். நம்ம ஒன்று சில தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. யார் நம்பர் வேணால் கொடுக்கலாம். வெஹிக்கிள்காரங்க நம்பர் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம்னு இருக்கும். நம்ம ஆந்திராவில் எந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறோமோ அதில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் மேலே காட்டும். அதில் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்க செலக்ட் செக் போஸ்ட் நேம்னு காட்டும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணோமோ அதில் இருக்கிற செக் போஸ்ட் மட்டும்தான் காட்டும், வேறு காட்டாது. அதில் எந்த செக் போஸ்ட் என்ட்ரி ஆகிறோமோ அந்த செக் போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரூட்டுன்ற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம இப்போ எங்கேருந்து போகிறோம், எந்த வழியாக போகிறோம் அப்படின்றத மட்டும் டைப் பண்ணிக்கிங்க. நான் மதுரையிலேருந்து போகிறனால மதுரை டு திருப்பதி அப்படின்னு போட்டு ஆல் ரூட்ஸ் இன் ஆந்திர பிரதேசம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வரும். இது 3வது ஸ்டெப்பு. இதில் லைட் பேசஞ்சர் வைக்க அதெல்லாம் டிஃபால்ட்டாக வரும். 2வது செலக்ட் பெர்மிட் டைப் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் பெர்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ் டைப்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஆர்டினரி சர்வீஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வேலிடிட்டி கேட்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் வேலிடிட்டி என்னைக்குன்ற டேட்டா கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிடுங்க. டவுட்டாக இருந்துச்சா நம்ம இன்சூரன்ஸில் இருக்கோம் காப்பியில், அதை பார்த்து அப்படி டைப் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க மக்களே. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3வது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த செலக்ட் டேக்ஸ் மோட்டர் இருக்குல்ல, அதில் வீக்லி கிளிக் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் ஃப்ரம் அப்படின்றதுனா நம்ம என்னைக்கு கிளம்புறோமோ அன்றைக்கி டேட்டை போட்டுருங்க. அன்றைக்கி டேட் போட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி 7 நாள் கால்குலேட் பண்ணி அந்த எண்டு டேட்டையும் கீழே காமிச்சிடும். காமிச்சதுக்கப்புறம் கீழே அந்த கால்குலேட் டேக்ஸ் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ டேக்ஸ்ன்றதை இதிலேயே காட்டிடும். இதிலேயே காட்டிடும் நமக்கு. இது செடான் வைக்கிறதுனால வெறும் 370 ரூபா தான் காட்டுது. இது நம்ம இனோவா இல்லை டெம்போவில் போனோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் காட்டும். இதுக்கு கூட 50 ரூபா தான் டேக்ஸு. பெர்மிட் 200 ரூபா.
சரினா பிளாட்ஃபார்ம் ஃபீ எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம் நமக்கு. கொடுத்துட்டு நமக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணுறோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டீட்டெயில் வரும். அதை செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த கீழே ஒரு பாக்ஸில் அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணுங்க மக்களே. என்ன கேப்சா உங்களுக்கு காட்டுவோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஒருவர் அந்த கேப்சா உங்களுக்கு புரியல கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் ரொட்டேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு கேப்சா வரும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு பே ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் எஸ் கிடைக்கும். நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் மக்களே. அதை ஜூம் பண்ணிவிட்டு பக்கத்தில் போனீங்கன்னா அந்த செலக்ட் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க மக்களே. அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பேமெண்ட் ஐடின்னு காட்டுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு யூஸ் ஆகும். அதில் எடுத்து நம்ம பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சிஎஃப்எம் சென்டரை போட்டுட்டு கீழே டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இந்த சுற்றுது வந்துச்சோடனே இந்த ஆன்லைன் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணணும் மக்களே. கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று மேலே இருக்கிறது பேயோன்னுன்றதை காட்டும், கீழே இருக்கிறது எஸ்பிஐன்னு ஒன்று காட்டும். அதில் அந்த எஸ்பிஐ மட்டும் கிளிக் பண்ணிங்க மக்களே. ஏன்னா நீங்கள் பேயூன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெட் இது காட்டா யூபிஐ பேமெண்ட் காட்டாது. இந்த எஸ்பிஐ ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கீழே இந்த யூபிஐ பேமெண்ட் இருக்கும். அதனால் எஸ்பிஐ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம். யூபிஐ இருக்கட்டும், பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் இந்த எஸ்பிஐ கிளிக் பண்ணி இன்னும் வந்துக்குங்க. இல்லை அதுக்கப்புறம் அந்த யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 2வது களத்தில் பாருங்கள், ப்ளீஸ் செலக்ட் யூபிஐ ஐடின்னு இருக்குல்ல. அது அந்த யூபிஐ ஐடியை கிளிக் பண்ணி நம்ம யூபிஐ ஐடியை அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க மக்களே. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைமிங் இதாகும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்தோடனே உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்துடும். நீங்கள் அப்படியே ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வெளியே போயிட்டு உங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணிடுங்க. ஜிபே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேன்னு காட்டும். அப்படியே டேரெக்டாக அதிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே கொஞ்சம் டைமிங் எடுத்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நமக்கு டைரெக்டாக இந்த அக்னாலஜ்மெண்ட்டு ஓகே நான் வந்து ஒரு இது காட்டும். உடனே நமக்கு பெர்மிஷன் ஆகிடும் மக்களே. இதுதான் பெர்மிட்டு ப்ளஸ் டேக்ஸு. நம்ம எவ்வளோ பைசா கட்டணும் வந்து அதிலே காமிச்சிடும். அதான் நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு சீல் மட்டும் வாங்கிட்டு என்ட்ரி ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டிரைவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.